வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி, அதோட மசாலா பவுடர், ஒரு ஹோம்மேட் பாவ் பாஜி மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 10 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை போட்டு 1 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் ஆன அப்புறம் இதில் ஒரு 15 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஹீட்டில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் தீயாமல் பார்த்துக்கோங்க. பொறுமையாக லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கையால் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது போதுமான அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சான்னு. நல்லா அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த பேன்லேயே வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் தீஞ்சிரும். அதனால் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு கிரைண்டிங் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதில் இன்னும் 3 முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், காஞ்ச மாங்காய் பொடி தான் இது, கடையில் கிடைக்கும். இது 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்புறமா நம்ம வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான ஹோம்மேட் பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் பாவ் பாஜி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.